ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பொக்கே தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு எந்த பாட்டில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் இதில் வந்து மேலே இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து சிசர் யூஸ் பண்ணியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஈவன் ஆக்கிக்கலாம். அடுத்ததாக இதோடைய இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பனிங் அளவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி அந்த அளவுக்கு ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு பீஸ், ஸோ இந்த சைஸ்க்கு இதையும் நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஓப்பனிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்ட்போர்ட் பீஸ் அப்படியே ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் சைஸ்க்கு வந்து ஃபோம் ஷீட்டில் அதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா திரும்ப வந்து ரவுண்ட் சைஸில் ஃபோம் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர். இப்போது இதை கரெக்டாக இதோட சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே இந்த பாட்டில் கூட இப்படி ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். இதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக இந்த 4 டைரக்ஷன்ஸில் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோடைய சென்டர் இந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி நம்ம சேர்த்து ஒட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 4 டைரக்ஷனில் ஒட்டியிருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்க கேப், ஸோ அந்த கேப்லேயும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இது கூட சேர்த்து ஒட்டணும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன கலர் ஃபோம் ஷீட் வேணாலும், பிளெயின் ஃபோம் ஷீட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்மளுக்கு இப்படி தான் இப்போ கிடச்சிருக்கோம். இப்போது இந்த சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதை இந்த மாதிரி கர்வியாக கட் பண்ண போகிறோம். ஸோ யூ ஷேப் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி மற்ற 2 பீஸ்லையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து அதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு முடிக்கும்போது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ அப்படியே இது கூட இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணி அப்படியே ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதையும் ஒட்டிட்டு இப்போ இதையும் அப்படியே ரோல் பண்ணிக்கணும். அகைன் தேர்ட் பீஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் ஸ்கொயர் சைஸில் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு அகைன் இந்த சைடில் அதே மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே நம்ம லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ரொம்ப ரஃப்பாக தான். அப்போ இது கொஞ்சம் பெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ லீஃப் மாதிரி இருக்கும் கொஞ்சம். இப்போ இதோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை இது கூட இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். லாஸ்ட்டாக இதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ரோஸ் மாதிரி கிடச்சிருக்கும். இப்போது இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு ஃப்ளவராக எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஸோ சென்டர்லேருந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே கலர் ஃப்ளவரும் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர்ஸில் கூட பண்ணிக்கலாம்.
கிட்ட கேப்பே இல்லாத மாதிரி எவ்வளோ நெருக்கமாக ஒட்ட முடியுதோ அவ்வளோ நெருக்கமாக இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டணும். அப்போ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மொத்தமாக 3 ஃபோம் ஷீட் தேவை. ஸோ 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு பிங்க், அதுக்கப்புறமா வந்து அந்த பேஸ்க்காக வந்து அந்த பொக்கேக்காக வந்து லாவெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் நான் ஃப்ளவர்ஸ் ஆரஞ்சும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் அந்த இடமும் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃப்ளவர்ஸ் ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட என்ன கிராஃப்ட் ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இது இன்னும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பவ் மாதிரி செஞ்சு அதையும் ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து கிளிட்டர் ஷீட்டில் ஒரு பவ் நான் செஞ்சுருக்கேன். இந்த பவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃபோம் ஷீட் ஃப்ளவர் பொக்கே இல்லைன்னா ஃப்ளவர் பேஸ்கெட் கூட சொல்லலாம். ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு டேபிள் டெக்கார் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் இது வந்து கிஃப்ட் கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.